மீஸ் வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வியோடைய எஃப்எஃப்ஓடைய பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடைய இது ஒன்லி இமேஜினேஷன் ஸ்டோரி, சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இது ரியல் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, ஓகே? அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, வாங்க ஷர்ட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டில் வியும் உங்கள் அப்பாவும் குடுக்குன்னு பார்த்து கண்ணு அடிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே போய்ட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்டே அம்மா நான் கிளம்புறேம்மா. எங்கடி, இன்றைக்கி சண்டே தானே? எனக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, கிளம்பணும். அது இல்லாமல் உங்கள் மாப்பிள்ளைய ரெடியாக சொல்கிறியா? அம்பேசரா அவரும் வரணும், மறந்துட்டார் போல். குடிக்கிறது மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டீங்களும் குத்தி வேற காட்டுறீங்க வி பார்த்துட்டு. பாரேன் கொழுப்பு பாரேன் மாதிரி பார்க்குறோம். பார்த்துட்டு சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாலாம், ரெடி ஆகிட்டலாம் வரான் கீழே. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன விய சொல்லணும்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அது உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த பண்ண 2 பேரும் மாற்றி ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. வீக்கெல்லாம் ஓட்டோம். அந்த டைமில் காண்டே ஆயிடுச்சு. இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க, வி தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து ஃபைல் பார்த்துட்ருக்கீங்க. வி பார்த்துட்டு பேச மாட்டியா? நீங்கள் எந்த ரிப்ளைலுமே சைலண்ட்டாக இருக்கீங்க. வி திருப்பி வயன், நோ ரிப்ளை. வயன்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் கேட்கவே இல்லையே. இப்போ பார்த்துட்டு நீ பேசுகிறேன் சத்தியமாக வயன் காண்டிடுவேன். நீங்கள் இப்போ வியை அந்த ஒரு கண்ணால் ஒரு கண்ணால் பார்க்குறீங்க. அவனை என்னன்னு பாடி அந்த ஐப்ரோட ரிப்ளேஸ்மெண்ட் என்னன்னு பாடி கேட்குறீங்க. என்னடி ஓரா பண்ணுற பேசண்டி? நீங்கள் பார்த்துட்டு நீ கிட்ட என்ன சொல்லிட்டு போன? கேர்ள்ஃபில் சொல்லிட்டு போனேன். அது உனக்கு ஜங்கு குயிரு கேர்ள்ஸா? ஐயோ கேர்ள்ஸ் சென்டராக சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இல்லை அப்போ என்னடா உனக்கு பைத்தியமா வி? எத்தனை வாட்டி சொன்னேன், குடித்தாலும் ஒரு பேக்கு 2 பேக்கு. அங்கே போய் பார்த்தா நீ ஒரு 2 பாட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 2 பாட்டில், ஜங்குக்கு ஒரு 3 பாட்டில். அவனுக்கு போதையாரம் அவனே நின்றுட்டுருக்கான் கொஞ்சம் தெம்பா. நீங்கள் 2 பேரும் அப்படி விழுறீங்க 2 பேரும்டா. என்னடா நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும் சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. வி போதும் ஏன் தப்பு? உன்னை பேச சொன்னது ஏன் தப்பு வயன், ஏன் தப்பு? போதும் சொல்லிட்டு வியும் சைலண்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அப்போ ஏன்ட்டு பேசணும்னு சொல்லிட்டு அது வேறு உங்களுக்கு சமக்கவும் வருது. நீங்கள் திருப்பி ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வியும் அங்கே ரீச் ஆகிட்டப்பமா 2 பேரும் உள்ளே போகிறீங்க. இந்த மீட்டிங் எப்படின்னா ஒரு அவார்ட் ஷோ மாதிரி தான். நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ், இந்த அம்பேசர்ஸ் எல்லோரும் வர மாதிரி தான். உங்கள் கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய கம்பெனி வந்திருப்பாங்க. நீங்களும் உட்காந்து அந்த மீட்டிங் பார்த்துட்ருக்கீங்க. அவார்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நான் மேலே அவன் கொடுப்பான்னு சொல்லி நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது யங் பிஸ்னஸ் உமன் அவார்ட்ஸ் கோர்ஸ் டு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் அப்ரைஸ் இஸ் கோர்ஸ் டுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாமினேஸ் பேர் சொல்கிறாங்க, அது உங்கள் பேரும் இருக்கிறீங்க. அது மிளக வராதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வினர் நேம் இஸ் மிஸ் வயர்ன்னு சொல்லிட்டு கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நீங்கள் ஷாக் நீங்கள் சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் எப்போ நீ தாண்டி ஏஞ்சிக்கொன்றான். எங்கள் அப்பா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான், நம்ம தான் நான் சொல்லிட்டு நீங்களும் ஏந்துட்டு போய் வாங்குறீங்க. வாங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக எல்லா லைட்ஸ் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இந்த அவார்ட் ஷோலாம் லைட் ஆஃப் ஆகுமா வழி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது சென்டராக ஒரு லைட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி விடுது. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க, வி தான். வி இப்போது ஒரு பொக்கே தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக. உங்களுக்கு ஷாக்கு, என்னடா பண்ணுறான்ட்டு. இப்போ அந்த பொக்கே நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு அவன் நீ டவுன் பண்ணி உனக்கு அந்த பொக்கே தரான். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுற வி, வாங்கிக்கோடி. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. இப்போ சார் டக்குன்னு பாக்கெட்லேருந்து இன்னொன்று இருக்கிறார். நீங்கள் பார்த்து என்ன இருக்கிறான் இவன் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. திருப்பி ஒரு பாக்ஸ் இருக்கிறான். நீங்கள் என்னன்னு பாடியே கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கீங்க.
இவங்கள பார்த்துட்டு ஏன் ரியாக்ஷனை மாற்றுடி எல்லாம் கேமரா முன்னாடி பார்க்குதுன்னு சொல்ல நீங்களும் ரியாக்ஷன் மாற்றிட்டீங்க நீங்கள் வந்து பாடி பாடி மூஞ்சியை கோணையாக வச்சு பார்த்துட்ருப்பீங்க அதான் சொல்லியிருப்பான் ஏ ரியாக்ஷனை மாற்றிடி எல்லாம் ஒன்று தான் நீ பார்க்குறாங்கன்ட்டு நீங்களும் சொல்லிட்டு நீங்களும் ரியாக்ஷனை மாற்றிட்டு இப்போ வியை திட்டு பார்க்குறீங்க. வயன் வில் யூ மேரி மீ சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னத்தில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் அப்படியே கொட்டுது, தாடியாக கொட்டுது. இந்த பக்கம் ஒரு 1/2 லிட்ரு, இந்த பக்கம் ஒரு 1/4 லிட்டருன்னு சொல்லிட்டு லிட்டராக கல்லேருந்து கொட்டுது. நீங்கள் பார்த்துட்டு ஏசன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. உங்களை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக எல்லாம் இப்போ எல்லோரும் நல்லாவே இல்லை அவங்க சொன்னவங்கெல்லாம் பாடுறவங்க கப்பல் ரொம்ப க்யூட்டாக இருக்கல, சப்பி கேர்ள் அண்ட் ஸ்லிம் பாய் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நம்ம தப்பு பண்ண இதுலேருந்து தப்பிச்சிட்டோம். நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா வியை வேணான்னு சொல்லிடலாம், நம்மளால் அவன் என்ன கஷ்டப்பட்டுருப்பான்னு நினச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டு மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க வியை. அப்போ தான் யோசிக்கிறீங்க நம்ம தப்பு பண்ணி இருந்திருப்போம், ஜஸ்ட்டு மிஸ் தங்கமான பையனை விட்டுருப்போம், ஆனால் நம்மளும் அவன் வில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். இப்போ 2 பேரும் தபா ஷர்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரீங்க. ஆனால் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா அவன் கோமா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சைடாக போய் உக்காந்துட்டீங்க. வியா உங்களுக்கு இப்போ டின்னர் தான் கூட்டின்னு போனான். போயிட்டு வயன்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாத மிஸ்டார் சேடு. நீங்களும் சரி அழுது தொல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. இப்போ அந்த மாதிரி டைமும் போகுது. இப்போ நீங்களும் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா அப்பா சேர்ந்துட்டாங்க. நீ பார்த்து மௌ என்னடி ஹவு இஸ் திஸ் பாசிபிள், ஹவ் யூ டு ஜாயின்ட் சொல்லிட்டு ப்ரோக்கர் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா உங்கள் அம்மாவை கலாய்க்கணுன்ட்டு. அதுவா என் புருஷன் ரொம்ப நல்ல புருஷனா, அதுக்கு தான் பாவன்ட்டு மன்னிச்சு விட்டேன். உங்கள் அப்பா பார்த்துட்டு பாவன் மன்னிச்சு விட்டியா என்னடி இப்படி சொல்கிற? பாவம் தானே மன்னிச்சு விட்டேன். ஆமாம் அம்மா பாவன்ட்டு என் மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு மன்னிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு ஒத்துக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சாப்பிடுவான்னு சொல்ல நீங்கள் இல்லை நானும் சாப்பிட்டேன் வெளியே, நான் ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் அம்மா சொல்லியிருப்பான் ஆல்ரெடி உங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் இப்படி தான் பண்ண போனேன் ஓகே தானே சொல்லுவோம். உங்கள் அம்மா அப்பா ஓகே மாப்பிள்ள நீங்கள் என்ன பண்ணலாம் கரெக்டு தான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் சைடு சாஞ்சிட்டாங்க. முன்னாடிலாம் அதுக்கு அதெல்லாம் வேணாம் சொன்னவங்கலாம் அப்படியே பக்கத்தில் அப்படியே சாஞ்சிட்டாங்க. நீங்களும் சொன்னால் கூட அதெல்லாம் தப்பு வயன்னுவாங்க. ஆனால் அதே நீங்கள் சொன்னாவே மாப்பிள்ளை நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டு மாப்பிள்ளை, ஆமாம் மாப்பிள்ளை எஸ் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மாப்பிள்ளை பக்கம் அப்படியே சாஞ்சிட்டாங்க. உங்களுக்கு பார்ப்பலாம் நான் உங்கள் பிள்ளையா அவன் உன் பிள்ளையாடா அவன் படி உங்களுக்கு தோணும். இப்போ உங்கள் அண்ணாக்கு தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் அண்ணன் சொல்லுவையன் எங்கே சும்மா தான் வீட்டில் தான். சரி ஏன் கொரியாக்கு வரல, அம்மா அப்பா மட்டும் வந்திருக்காங்க நீ வரல? இல்லை வயன் எங்கள் வேலை இருக்குது ஆஃபீஸில் தான். சரி அண்ணா என்னடி என் கம்பெனியாக சேர்ந்துக்கலாம்லடா, எனக்கும் வேணும்டா, என்னால் சேர்மனாக தான் இருக்க முடியும், சிஇஓ வந்தால் இரேன்டா. உங்கள் அண்ணன் பார்த்துட்டு வயன் அது உன்னோட ராஜ்யம், நீ கட்டின சாம்ராஜ்யம், அதை நான் வேலை செய்ய தப்பு வயன். என்னோடய உன்னுக்கு தான் நாலேஜ் அதிகம்டா வயன்டா. வயனா சொல்ல நீங்கள் சரி நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டீங்க. இப்போ வீதா ரூமுக்கு வரான் அப்படியே முன்ன வடிவாக உள்ள நீங்கள் இப்போ என்ன நான் கூட 10 குட்டமான குழந்த படிட்டு கேட்குறேன். நீங்கள் பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்பா செருப்பு வேலை ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு வயன் நாளைக்கு காலைல போயிடுறான் வயன் சொல்ல அவனும் குழந்தபடியே கேட்குறான். அவனால அவன் மூஞ்சி வச்சு அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. அதனால் சரி தொலைன்னு சொல்ல அவனுங்களை பக்கத்தில் கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கான். இப்போ உங்கள் தப்பையை பார்த்துட்டு என்னை பிடிச்ச ஸ்பாட சொல்லிட்டு அங்கே போய் கிஸ் பண்ண என்ன பண்ணுற
ஒன்றும் இல்லை வயன்னு சொல்லிட்டு சார் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் படுத்து தூங்கிட்டீங்க. இப்படி தான் உங்கள் டேஸும் போகுது. இப்போது நீங்கள் 2 பேரும் சும்மா வந்து இப்போ உங்கள் அம்மா அப்பா எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் தனியாக தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சமைச்சிட்ருக்கும்போது வீட்டுக்குள்ளே யாரோ ஓடி வராங்க. நீங்களும் யாருன்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்க்குறீங்க. வியூவர் மேனேஜர் தான். சரி மேனேஜர் தான் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது மேனேஜர் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து வீசாரங்க சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு கேட்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு வருவார்னு சொல்ல கரெக்டாக வியூ கீழே இறங்கி வரான். அவர் வீக்கிட்ட போயிட்டு சார் சார்ன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குற வேலை நம்ம திரும்ப மாதிரி வந்துருப்பார் போல். செம்மையாக மூச்சு வாங்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சு மேனேஜர், எதுக்கு மூச்சு வாங்குறீங்க சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீங்களும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்து தண்ணி மட்டும் தரணும் அவருக்கு தரீங்க, ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ட்ரை பண்ணுன்னு சொல்ல முடில. ஒரு வாட்டி திக்கிறாரு, ஒரு வாட்டி பயப்படுறாரு. அது மாதிரி தான் பேசுகிறாரு அவர். வீக்கெல்லாம் ஒன்றும் புரியல, ஏன்டா அப்படி பேசுகிறாருன்ட்டு. இப்போ வந்துட்டு உங்கள் ஃபோனு தான் ஒரு கால் வருது. நீங்களும் எடுத்து பேசுகிறீங்க. பார்த்தா ஜேகே தான். நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு சொல்லு ஜேகே வயன். இப்போ ஜேகேவும் தான் பேசுகிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னடா ஆச்சு, இங்கே மேனேஜர் வந்துட்டு மூச்சு வாங்குறது சொல்ல மாட்டுறாரு, என்னடா வயன். ஜிமின் என்ன ஜிமினுக்கு? ஜிமினாயா அவனுக்கு என்னடா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க வயன். என்ன பேசுகிற ஜங்கோக்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூவில் இருக்காரு சொல்ல. நீங்கள் கையில் ஒரு கிளாஸ் வச்சுருப்பீங்க, டக்குன்னு கீழே போட்டிங்க. ஃபோன் அந்த பக்கம் போட்டுட்டீங்க. ஒரு நிமிஷம் பயந்துட்டான். அந்த பக்கம் சவுண்டு கேட்டோடனே டக்குன்னு உள்ளே ஓய் வரான். பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கீழே இருந்துட்டு பார்த்துட்டு வயன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் எந்த ரிப்ளையும் தரல, அப்படியே நின்றுருக்கீங்க. இப்போது தான் உங்களை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்ல. இப்போது நீங்கள் வந்து தயங்கா என்னாச்சு வயன்? ஜிமின் என்னாச்சுடி? ஜிமினுக்கு என்னாச்சு? அவர் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்காரான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் வாய்ஸிவாக ஆரம்பிச்சிச்சு. என்னடி சொல்கிற வயனா? ஹாஸ்பிட்டலில் இருக்காரா? ஜங்கு இப்படி தான் கால் பண்ணி சொன்னான். அது ஜிமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வீக்கெல்லாம் பயம் வந்துச்சு. மேனேஜர் ஆமாம் சார் தலையை மாற்றம் ஆட்டுறாரு. பார்த்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் மேனேஜர் என்ன ஹாஸ்பிட்டல் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாரு. இப்போது தான் ஓடுறான். நீங்கள் பின்னாடி வந்துட்டு நானும் வரேன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலில் ஏற்றி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். ஓட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க சீக்கிரமாக. ஒரு 10 மினிட்ஸில் போயிட்டீங்க. ஒரு ½ அன் ஹவர் போடாத ஹாஸ்பிட்டல் 10 மினிட்ஸில் 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டு போயிருப்பீங்க. போயிட்டு தான் போய் ரிசப்ஷனில் போய் கேட்குறான், எந்த நம்பர் ஜிமின்னு சொல்லி கேட்க அவங்களும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி ப்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிட்டாங்க. நீங்களும் எல்லாம் ஓடுறதெல்லாம் அப்படியே ப்ரெஸ்ஸில் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படி மட்டும்தான் இருக்குது. இப்போது போய் அங்கே பார்க்குறான். அங்கே ஜிமின் ஐசியூவில் இருக்கான். எல்லாம் செம்மையாக அழக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவனும் கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே பேசும் அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் ஒரு பாடி பேச்சு படம் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கெல்லாம் போதும் செம்மையாக அழுவுனான். அழுது அவனே ஒரு பாடி மயக்கமாயிட்டு இப்போ போயிட்டு அவனும் குளுக்கோஸ் ஏற்றிட்டுருக்காங்க. அவ்வளோ இல்லைன்னா அழுதுட்ருக்காங்க. டாக்டர் வெளியே வராங்க. பார்த்துட்டு டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் சீரியஸாக ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல் ரைட் நவ். பட் அவர் சரியாக சாப்பிட மாட்டுறாரு, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறாரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். என்ன ப்ராப்ளம்னு தெரில, என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது வந்துட்டு அவனுக்கு பிடிச்சிச்சு ஏன் ஜிம்மி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வரைக்கும் மேடம் வந்துடுச்சு. அவன் பாட்டி இப்போ வந்து பால்கனிக்கு போய் நின்றுட்டான், லைக் டெரஸில் போய் நிற்கிறான். நீங்களும் இப்போ போய் பார்க்குறீங்க. அவன் அப்படி கூடது உங்களால் எதுவும் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டாக்டர் வந்து நீங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இப்போ போய் நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்டுட்டு இப்போ நீங்கள் வீக்கிட்டு தான் வரீங்க. ரொம்ப கோவம் நின்றுட்டுருக்கான். நீங்கள் போயிட்டு
தயங்கா. அப்போ வீங்க திரும்பி பார்க்கலாம். என்னாச்சு, இப்போ எதுக்கு கோவமாக இருக்க? டாக்டர்னு சொன்னாங்கன்னு சொல்லி கோவமாக இருக்க. அப்போ பார்த்துட்டு ஃபயன் அவன் என்ன பைத்த மாட்டியாம எப்பவுமே நான் எத்தனை நாள் சொன்னால் டைட்டாக இருக்காதடா, நம்ம எக்ஸ்ட்ரீமில் இருக்காதடா, கொஞ்சம் ப்ராப்பராடான்னு சொன்னான். எப்பயுமே அவனே ஏண்டி சொல்லிட்டு செம்மையாக அழக ஆரம்பிச்சிட்டான். உங்களால் எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா நீங்கள் அந்த தப்பு நிறையா செஞ்சுருக்கீங்க. அது தெரிஞ்ச ஒரு வாட்டி உங்கள்கிட்ட பேசாமல் ஒரு 2-3 months பேசாமல் போயிருப்பான். நீங்கள் அப்பா உங்ககிட்ட கெஞ்சி அப்பா தான் பேசவே வச்சுருப்பீங்க. இப்போ அதே தப்பு தான் ஜிமினும் பண்ணியிருக்கான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது எப்படி ஃபீல் பண்ணுறான்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு அழுவாத, ஏன் அழுவுறேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை டேப் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்துட்டு வயன் அவன் உடம்பு அவ்வளோதான்டி, ஒரு உடம்பு போட பாரு வயன். அவனுக்கு கம்மியாக சாப்பிடணும், அது உடம்பு ஏற தெரியும் அவனுக்கு. அதெல்லாம் அவன் சாப்பிடாம எத்தனை நாள் தெரியுமா அவன் இருந்திருக்கான். இது ஹேட்டர்ஸ்க்கு இது ஆர்மிஸை சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சுற்றுறவங்கலாம் இருக்காங்கல்ல. தட் மீன்ஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு உண்மையாக இல்லாமல் பார்க்க வந்துட்டு ஜிம்மின் அப்படி இருக்கான் அப்படின்னு யார்ட்டையும் அவங்க காமெண்ட் பண்ணுறதுக்கு. நான் அவங்கள மனுஷங்க தான் வயன். எப்பயுமே ஐடல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு புரியல. அவன் எவ்வளோ திறமை இது பண்ணுறான், அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்கான் தெரியுமா உனக்கு தெரியல வயன். நீங்கள் பார்த்துட்டு தெரியும்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஏன் திரும்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னு தெரியல. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஜிம்மின் தான் மண்டைக்குள்ளே வரான். என் கண்ணு முன்னாடி அப்படியே ஜிம்மின் வந்தான் தெரியுமா ஃபஸ்ட் உன்னை பார்க்கும்போது. அன்றைக்கி நீ கான்சர்ட்டுக்கு வந்தல, மின்ஹி வந்துட்டு கூப்பிட்டு வந்தால உன்னை, என்னன்னு தெரில நீ பார்க்குற வித்தனை எல்லாம் எனக்கு அப்படி ஜிம்மின் தான் மண்டைக்குள்ளே வந்தான். எனக்கு அப்போ தோணுச்சு, அப்போ எனக்கு உன்னை ஃபாலோ பண்ணேன். எனக்கு தெரியாது வையன், ப்ளீஸ் வையன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டுங்களா ஹக் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ. இப்போ ஏன் அழுவாத இதெல்லாம் நீ சொல்லுவே. பட் அந்த பர்சன் அங்கேருந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ரொம்ப வலிக்கும். ஒரு பாடி ஷேமிங்கிறது நான் சின்ன வயசில் வந்து மீன்ஸ் நான் வயசில் வரைக்கும் ஒல்லியாக தான் இருந்தேன். நீ இருக்கே அதோட ஒல்லியாக தான் இருந்தேன். அப்போ வரைக்கும் நிறைய பேர் என் பின்னா சுற்றுனாங்க, நிறைய பேர் நடந்துச்சு. பட் ஒன்ஸ் அப்பமா என் ஹெல்த் கொஞ்சம் இத்தனை ஹார்மோன் இதெல்லாம் என்னுடைய வெயிட் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போலேருந்து என் வீட்டை சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா நல்லா பேசுகிறாங்க. பட் சின்ன வயசில் ஏன் எக்ஸசைஸ் ஏன் பண்ண மாட்டேன், நான் எவ்வளோ திறமை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் என்னதே இல்லை. எங்கள் அம்மா அப்பா என்னுடைய கசின்ஸ் கூட பரவாயில்ல, அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. என் அண்ணன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும். எனக்கு கூட இருந்தது 2 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான். நீ எல்லாம் அப்படி இல்லை வயன், ஏன் வயன் படுக்கன்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு கன்ஃபர்ட் பண்ணது அவங்க மட்டும்தான். அப்புறமா நீ பிடிஎஸ் உங்களை பார்த்து தான் எனக்கு அப்படி இருக்க வேணாம், நம்ம லவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்க ஆரம்பித்தேன். அண்ட் நீ சொன்னல என்னை பார்க்க சிம்பிள் இருக்கட்டு, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு ஜிம்மின் கூட பாண்ட் அதிகமாக ஆகிட்டு இருந்துச்சு. அவனை புரிஞ்சுக்கோ, அவன் மேலே கோவப்படாத. இப்போ நான் போனோடனே ஃபஸ்ட்டு கேட்டது எங்கே தான், போய் பேசுன்னு சொல்ல. இவங்களை பார்க்குறான், அவனுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டானு தோணுது. அவங்க தான் அந்த பிளேஸில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் அதை தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியுது. இப்போது உங்கள் கூட வந்துட்டு ஜிம்மில் பார்க்க தான் வரான். நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட் நீ போ வயநாடு, ஃபஸ்ட்டு போவின்னு சொல்ல. முன்னாடி போகிறான், நீங்களாம் பின்னாடி வாடிங்க. ஜிம் பார்த்துட்டு மச்சான் சாரிடா, உண்மையாக சாரி மச்சான்னு சொல்ல. பார்த்துட்டு
உனக்கு எத்தனை வாட்டி சொன்னிச்சுமிண்ணா? ஆ ஆ சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் பார்த்துட்டு வீன்னு சொல்ல வீயும் சாரிடான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மின் ஹேக் பண்ணுறான், ஜிம்மின் ஹேக் பண்ணுறான். ஜிம் வந்து சார் லைட்டாக இது பண்ண பார்த்துட்டு என்னாச்சு ஒன்றும் இல்லைடா ட்ரிப்ஸ் எழுதலை அதுதான். பார்த்துட்டு சரி சும்மா இருன்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு நோட் பண்ணுவியாடா? பண்ண மாட்டேன்டா சாரிடா மச்சான். ப்ராமிஸ் ரெண்டு பேரும் ப்ராமிஸே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏதாவது சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின்னு பார்த்துட்டு தேங்க்யூ வயன். ஏன் நீ தானே அவங்ககிட்ட பேசினேன் தெரியும். இவ்வளோ ஈஸியெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டான். அட்லீஸ்ட் என்ன ஒரு 3 months இல்லை 6 months என்ன அலறி விட்டு தான் பேசுவான். இல்லை நீ பேசிட்டம்மா வந்துட்டானே அதுக்கு தான் கேட்டேன். நீ சரிச்சிட்ட 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பியூர்னால என்ன பண்ணலாம், அவன் உங்ககிட்ட தான் வருவான், நீ அவன்கிட்ட தான் போவேன். நான் சும்மா வீலர் எனக்கு என்ன தெரியல, ஆனால் உங்களே கூட வீலர் தான்ப்பான்னு சொல்ல இல்லைன்னா சிரிக்கிறாங்கள பார்த்துட்டு. இப்போது நீங்களும் வெளியே வந்துட்டு ப்ரெஸ் மீட் நீங்கள் தான் தரீங்க, ஏன்னா மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேட்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் இங்கே நான் போய் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஜிம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, இஸ் சேஃப் அண்ட் இட்ஸ் ஆல் ரைட் அண்ட் தயவு சேர்ந்து எந்த இதுவும் பண்ணாதீங்க. ஜிம்மின் நல்லா தான் இருக்கான். ஆர்மிஸ் டோன்ட் வெரி அண்ட் ஏட்டர்ஸ் கொஞ்சம் வாயை முட்டிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சின்ன வார்னிங் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போது ப்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அதுதான் ஃபுல் நியூஸு. உங்கள் அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்துட்டு சொல்லுமா இப்படி இருக்கு அந்த பையனுக்கு? நல்லாதாம்மா இருக்காரு. சரி அவருக்கு என்ன சூப் என்ன பண்ணி கூட்டின்னு எடுத்துன்னு போவேன். சரிம்மான்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. இப்போது எல்லா மெம்பர்ஸ் வந்துட்டு நான் இங்கே இருக்க சொல்லிட்டு எல்லாம் ஒரு இதில் இருக்காங்க. ஒருத்தங்க அந்த சோஃபா பக்கத்தில் ஒருத்தங்க எங்கே சொல்லிட்டு அந்த ரூமே ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணிட்டானுங்க. நிமிடத்துட்டு டே இது ஹாஸ்பிட்டல்டா வீட்டுக்கு தான் போங்களேன். எல்லா மெம்பர்ஸ் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு சரி எல்லாருக்கும் என்ன வேணும் சொல்லுங்கள், நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுறேன். அப்போ எல்லோரும் எனக்கு இதெல்லாம் அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு சார் கொடுக்குறாங்க உங்ககிட்ட. நீங்கள் பார்த்துட்டு ஓகே எல்லோரும் வீட்டு பாஸ்வேர்ட் எல்லா வீட்டு பாஸ்வேர்ட் ஒன்று தான், உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் சொல்ல நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த திங்ஸ் எல்லாம் இதோட போயிட்டீங்க. ஃபஸ்ட் நீங்கள் சுகா வீட்டுக்கு போடுங்க, மச்சிமி வீட்டுக்கு போடுங்க, எல்லா வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் எடுத்துன்னு வரீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. எல்லோரும் வந்துட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இப்போது திருப்பி ஒரு நியூஸ் வருது. வயன் அவங்களுக்கு எப்படி தெரியும் எல்லா வீட்டு பாஸ்வேர்ட் ஹவுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்டு ஐயா யார் பண்ணல, ஆனால் ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு ஃபீல் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது நீங்களும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் ஆயா வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேப்ஷன் வந்துட்டு ப்ரோ வாட்ஸ் எ ப்ராப்ளம் ப்ரோன்னு சொல்லி கேப்ஷன் வேறு போட்டிங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது 6 மெம்பர்ஸ் ஜிம்மில் வந்துட்டு தனியாக விட்டுட்டு எல்லா 6 மெம்பர்ஸும் உட்காந்துட்டு வீலை வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே எப்படி எனக்கு எல்லா வீட்டு பாஸ் தெரியும் சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் அது மட்டும்தான் கேட்குறானுங்க. மிஷா வீயை பார்த்துட்டு என்னடா தப்பாடா அன்படே பாங்க. அப்போது ஜிம்மின்னு பார்த்துட்டு ஜிம்மின் இல்லை ஜங்கு பார்த்துட்டு இப்போ என்ன பாசம் செஞ்சாண்ண எல்லா பர்சன் இருக்கும் தான் தெரியும், பையனுக்கும் எல்லா பர்சனும் தெரியும் அண்ட் தெரியும் எங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நாங்கள் பாசம் கொடுக்குறது தப்பா, இப்போ எதுக்கு அதுக்கு ஃப்ளாஷ் நியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறோம். ஆமிஷம் ஆமாம் இது என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் இல்லை ஜங்குக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் காமிட்டாங்க. நீங்கள் தான் சிரிச்சிட்டே ஜிம்மினுக்கு சூப் பண்ணியிருப்பீங்க, சூப் போட்டுட்ருக்கீங்க ஜிம்மினுக்கு. ஜிம்மின் தேங்க்யூ வயன் பா எத்தனை வாட்டிடா தேங்க்யூ சொல்லுவேன். தேங்க்யூ சொல்லி 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 எனக்கே டயர்டாச்சு. பட சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு நீங்களும் இதாகிடுங்க. ஓகே நான் இந்த எபிசோடில் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நடக்கும் கேட்பாப்பில் நிறைய ஹைடல்ஸ் இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் ஆயில்ஸ் ஆவாங்க பிகாஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பேர் சொல்கிற ஃபியூ ஹேட்டர்ஸ். எனக்கு இதான் இன்க்ளூட் பண்ண தோணுச்சு. ஏன்னா ஜிம்மி இந்த மாதிரி நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஜிம்மில் எடுத்துன்னு வந்துட்டேன். உண்மையை சொல்கிறேன், என்னால் ஜிம்மின்னு பார்க்கும்போது என்ன பார்க்குற வரையும் ஃபீல் ஆகுமா அதுன்னு எடுத்து போட்டேன். ஓகே ஆல்வேஸ் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாமா? பார்க்கலாம்.
பாய்.